Hello everyone. இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ்ல மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கை பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் 2 வீடியோ. வாங்க நம்ம இப்ப கிளாஸ்க்குள்ள போகலாம். பார்ட் 1 வீடியோல நம்ம இதெல்லாம் தான் டீடைலா பார்த்தோம். மானிட்டரி எக்கனாமிக்ஸ்னா என்ன, மணினா என்ன, பணத்தோட படிநிலை வளர்ச்சி என்ன, வாட்டர் சிஸ்டம்ல இருந்து இப்போ ரீசன்ட் ஃபார்ம் ஆஃப் மணி வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத எல்லாமே டீடைலா பார்த்தோம். இந்த பார்ட் 2 வீடியோல நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, பணத்தின் பணிகள், பணத்தின் மதிப்பு, பணத்தின் தன்மை, பண அளிப்பு. அந்த பண அளிப்புக்கான அளவுகள் என்ன, அதை தீர்மானிக்கும் காரணிகள் என்ன அப்படிங்கறது எல்லாமே பார்க்க போறோம். லாஸ்டா பண அளவு கோட்பாடுகள் அப்படிங்கறதையும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். அடுத்த பார்ட் 3 வீடியோல தான் நம்ம மானிட்டரி பாலிசி, அதோட டைப்ஸ், அதோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நம்ம பார்ட் 3 வீடியோல பார்ப்போம். இந்த பார்ட் 2 வீடியோவை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா பார்ட் 3 வீடியோல மானிட்டரி பாலிசி வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு புரிஞ்சிடும். சோ இந்த பார்ட் 2 வீடியோ கண்டிப்பா மறுபடி போட்டு பார்த்து தெளிவா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அப்படின்னாதான் பார்ட் 3 வீடியோ நமக்கு எளிமையா புரியும். ஓகே, இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, பணத்தின் பணிகள். இதை 4 வகையா பிரிச்சிருக்காங்க. பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன், கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன், அதர் ஃபங்க்ஷன். அதாவது முதல் நிலை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள், துணை பணிகள், இதர பணிகள் சொல்லி 4 வகையா பிரிக்கிறோம் பணத்தோட பணிகள். இப்ப நம்ம ஒவ்வொரு நிலையா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபங்க்ஷன், முதல் நிலை பணிகள். நமக்கே தெரியும் பணத்தோட முதல் நிலை பணி என்ன, நம்ம ஏதாவது பொருளை வாங்குறதுக்கு பணத்தை கொடுத்து வாங்குறோம். அப்ப பணம் அப்படிங்கிறது ஒரு பரிமாற்ற கருவி. மணி இஸ் a மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதுதான் அதோட முதல் நிலை பணி. இன்னொரு பணி என்ன அப்படின்னா மெஷர் ஆஃப் வேல்யூ. ஏதாவது ஒரு பொருளை மதிப்பிடுறதுக்கு பணம் தான் ஒரு கருவியா இருக்குது. அப்ப இது ரெண்டும் தான் பணத்தோட முதல்நிலை பணிகள். ஒண்ணு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்ற கருவி. இன்னொன்னு மெஷர் ஆஃப் வேல்யூ, ஒரு பணம் ஒரு மதிப்பின் அளவுகோல். நெக்ஸ்ட் செகண்டரி ஃபங்க்ஷன், இரண்டாம் நிலை பணிகள். இதுல ஒரு 3 பணிகள் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. பணத்தை நம்ம இன்னைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃபியூச்சர்ல எப்ப தேவையோ அப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ். அதாவது நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு அவசரத்துக்கு வாங்கிட்டு ஃபியூச்சர்ல அதுக்கான நம்ம பேமெண்ட்டை கொடுத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம இஎம்ஐல ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதை என்ன பண்றோம், நம்ம ஃபியூச்சர்ல அந்த பேமெண்ட்டை ஃபுல்லா செட்டில் பண்ற மாதிரி வாங்குறோம். அதுதான் என்ன சொல்றாங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ். பணம் வருங்கால செலுத்துதலுக்கான ஒரு அடிப்படையா இருக்குன்னு சொல்றாங்க. இது செகண்டரி ஃபங்க்ஷன்ல இன்னொரு பணி. லாஸ்ட் பணி என்ன அப்படின்னா மணி ஆஸ் எ டிரான்ஸ்பர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர். அதாவது இப்ப நம்ம கிட்ட இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த 500 ரூபாவை ஒரு கிராசரி ஷாப்ல போய் கொடுத்து அதுக்கான பொருள் எல்லாம் நம்ம வாங்கிக்கிறோம். இப்ப நம்ம கிட்ட வாங்கும் திறன் எவ்வளவு இருந்துச்சு, 500 ரூபாய் இருந்துச்சு. இப்ப அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், கிராசரி ஷாப் ஓனர் கிட்ட கொடுத்துட்டோம். இப்ப பர்ச்சேசிங் பவரான அந்த 500 யார்கிட்ட போயிட்டு, அந்த ஓனர் கிட்ட போயிடுச்சு. இப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அதை இன்னொரு ஹோல்சேல் ஷாப் கிட்ட அந்த 500 ரூபாய் கொடுத்து அவருக்கு தேவையானதை வாங்குவாரு. சோ இந்த மாதிரி 500 ஒருத்தவங்க கிட்ட மாறும்போது அந்த பர்ச்சேசிங் பவர் என்ன ஆகுது, நம்ம கிட்ட 500 ரூபாய் வச்சிருக்கும் போது நம்மளோட பர்ச்சேசிங் பவர் 500 இருந்துச்சு. இப்ப அதான் கிராசரி ஷாப் ஓனருக்கு போகும்போது அவரோட வாங்கும் திறன் எவ்வளவா இருந்துச்சு, 500 இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பணம் ஒவ்வொரு கையில மாறுறதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, மணி ஆஸ் எ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பரிங் பர்ச்சேஸ் பவர். அந்த வாங்கும் திறன் அப்படிங்கிறது இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயா மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் செகண்டரி ஃபங்க்ஷன்ல குறிப்பிடுறாங்க. அப்ப 3 ஃபங்க்ஷன் என்னது, ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ், மணி as a means of transferring purchase power. அடுத்த தேர்ட் நம்ம பார்க்க போறது கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன், துணை பணிகள். இல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா மணி அப்படிங்கிறது கிரெடிட் சிஸ்டத்துக்கு ஒரு அடிப்படையா இருக்கு. அப்போ கடன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க, பணத்தை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. சோ இதுதான் துணை பணிகள், கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. அடுத்த நேஷனல் இன்கம், மணி ஃபெசிலிட்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம். அதாவது இப்ப மணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியுது, இந்த நேஷனல் வருமானம், நாட்டு வருமானத்தை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்க முடியுது. நம்ம நேஷனல் இன்கத்தை பத்தி டீட்டெயிலாவே நம்ம நேஷனல் இன்கம் அப்படிங்கிற ஒரு தனி லெசனா போட்டிருக்கோம். அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாதான் எப்படி நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றாங்க, அதுல ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்திக்கான காரணிகள் என்ன, அதை எப்படி வந்து பங்கிட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கறது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்த்திருக்கோம். சோ தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இதுல நான் சிம்பிளா என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். நம்மளோட நாட்டு வருமானத்தை உற்பத்தி காரணிகள், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆனா இவங்க 4 பேருக்கு தான் பிரிச்சு கொடுக்குறோம். அதாவது ஆண்டர்பிரனர், தொழில் முனைவோருக்கு ப்ராஃபிட், லாபம் அப்படிங்கிறது கிடைக்கு. கேபிட்டலுக்கு, மூலதனத்துக்கு வட்டி, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கு. லேண்ட் ஓனருக்கு அவங்களுக்கான ரெண்ட், வாடகை கிடைக்குது. ஒர்க்கர்ஸ்,
அதாவது கூலி, ஒரு வேலையாட்களுக்கு கூலி அப்படிங்கிறது கிடைக்குது. சோ இந்த மாதிரிதான் நம்மளோட நாட்டு வருமானத்தை இந்த நாலு பேருக்கு பங்கிட்டு கொடுக்குறோம். அதுக்கு எது அடிப்படையா இருக்கு? மணி அப்படிங்கிறது தான் அடிப்படையா இருக்கு. நெக்ஸ்ட், மணி ஹெல்ப்ஸ் டு ஈக்குவலைஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி. இல்ல யூட்டிலிட்டி அப்படிங்கிறது கன்சியூமர் சைடு, ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது ப்ரொடியூசர் சைடு. இப்ப நம்ம கிட்ட மணி இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணணும்? ஈக்குவலா எல்லா பொருளுக்கும் என்ன பண்ணணும்? ஸ்பெண்ட் பண்ணணும். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இவர் 5,000 இருக்கு, அதை அப்படியே ஃபுல்லா ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அப்ப என்ன பண்ண முடியாது? அடுத்தடுத்த பொருள் அவரால் வாங்க முடியாது. அதே இது அவர் இருக்கக்கூடிய மணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாருன்னா என்ன பண்ணலாம்? அவர் ஒவ்வொரு வாட்டியும் அந்த பொருள் வாங்கும் போது, அதாவது கடைசி நிலையில ஒரு பொருள் வாங்கும் போது கூட அவரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அவருக்கு அமையும். அதான் என்ன சொல்றாங்க? மார்ஜினல் யூட்டிலிட்டி. மார்ஜினல் யூட்டிலிட்டினா கடைசி நிலையில ஒரு பொருளை வாங்குறாரு. அவர் அந்த மந்த்ல அந்த கடைசி நிலையில ஒரு பொருளை வாங்கும் போது கூட அவர் கைக்குல ஒரு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா திருப்தியா அந்த பொருளை வாங்குவாரு. அதுதான் என்னது? மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது. அதே இது மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது ப்ரொடியூசர் சைட்ல இருந்து ப்ரொடக்ஷனுக்கு தேவையான அந்த அமௌண்ட்டை மொத்தமா அவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்தடுத்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான பொருளை வாங்கும் போது அவரால் என்ன பண்ண முடியாது? ஹாப்பியா அந்த பொருளை வாங்க முடியாது. இப்ப இவர்கிட்ட 10,000 மொத்தமாவே லேபருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்ப வேற ஏதாவது உரம் வாங்கினாலோ அந்த சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பயிர் வகைகள் வாங்கினாலோ அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது? அந்த காசு அப்படிங்கிறது இருக்காது. இதே இது அவர் ஈக்குவலா குறிச்சு வாங்கினாரு அப்படின்னா கடைசி நிலையில இருக்கக்கூடிய அந்த பொருளை வாங்கும் போது கூட அவர் திருப்தியா அவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குவாரு அப்படிங்கிறதா இங்க குறிப்பிடுறாங்க. சோ அது எதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது? மணி அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது. இப்ப மணி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்ல அப்படின்னா எதை பேஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணுவோம்? மணி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறதுனால தானே இருக்கிற அமௌண்ட்டை எப்படி நம்ம கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம்னு ஒதுக்கி இந்த மாதிரி ஈக்குவலா செலவு பண்றதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படிங்கறதா இதுல குறிப்பிடுறாங்க. இப்போ மணி ஹெல்ப்ஸ் டு ஈக்குவலைஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி. இந்த மார்ஜினல் அவங்க குறிப்பிடுறது கடைசி நிலையில ஒரு பொருளை வாங்கும் போது கூட நமக்கு திருப்திகரமா இருக்கணும் அப்படிங்கறதான் குறிப்பிடுறாங்க. இறுதிநிலை பயன்பாடுகளையும் இறுதிநிலை உற்பத்தி திறன்களையும் சமன் செய்திட பணம் பயன்படுகிறது. லாஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மணி இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல். இப்ப நம்ம கிட்ட ஒரு மூலதனமா ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதை ப்ரொடக்டிவா யூஸ் பண்றதுக்கு எதுதான் ஹெல்ப் பண்ணுது? மணி அப்படிங்கறதா ஹெல்ப் பண்ணுது. இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட கார் இருக்கு, இதுதான் என்னது? கேபிட்டல். ஃபர்தரா அவருக்கு பணம் இருந்தா மட்டும்தான் அதுக்கு டீசல் போட்டு அவர் அதை யூஸ் பண்ண முடியும். அததான் என்ன சொல்றாங்க? மணி இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல். அப்ப அந்த மூலதனமா சும்மா இருக்கிற பொருளை ப்ரொடக்ஷனா யூஸ் பண்றதுக்கு எதுதான் ஹெல்ப் பண்ணுது? மணி அப்படிங்கறதான் ஹெல்ப் பண்ணுது. சோ இந்த 4 தான் கண்டிஜென்ட் ஃபங்க்ஷனுக்கு கீழே வருது. என்னெல்லாம் அப்படின்னா கடனுக்கான அடிப்படையா இருக்கு, நேஷனல் இன்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அடுத்து இந்த மாதிரி கடைசி நிலையில ஒரு பொருளை வாங்குறதுக்கும் அந்த உற்பத்தி திறன்களை சமன் செய்திட இந்த பணம் அப்படிங்கிறது உதவி செய்து, லாஸ்டா ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மணி அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது. வேற என்னென்ன பணிகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம லாஸ்டா பார்க்கலாம். மணி ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி. இப்ப நம்ம கிட்ட மணி அப்படிங்கிறது மாசம் மாசம் கரெக்டா வந்தா மட்டும்தான் நம்ம இஎம்ஐல ஏதாவது ஒரு பொருள் எடுத்திருந்தா கூட அதை மாசம் மாசம் பே பண்ண முடியும். சப்போஸ் இப்ப அந்த வேலை அப்படிங்கிறது நமக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால அந்த பேமெண்ட்டை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதான் என்ன சொல்றாங்க? மணி ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி. அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. இப்ப இவர் 20 லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருக்காரு அப்படின்னா மாசம் மாசம் அவருக்கு இன்கம் வந்தா மட்டும்தான் அந்த இஎம்ஐ கட்ட முடியும். அதே இது இன்கம் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அவருக்கு லாஸ் ஆயிடும். சோ அந்த ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி மெயின்டைன் ஆகுறதுக்கு மணி அப்படிங்கிறது தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வேற என்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்கு அப்படின்னா மணி ரெப்ரசன்ட் ஜெனரலைஸ்ட் பர்ச்சேசிங் பவர். அதாவது பொதுமைப்படுத்தப்பட்ட வாங்கும் திறன் அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் வாங்குறதுக்கு மணி அப்படிங்கிறது தான் என்னது நமக்கு அடிப்படையா இருக்கு. அடுத்து மணி கிவ்ஸ் லிக்விடிட்டி டு கேபிட்டல். லிக்விடிட்டி அப்படின்னா இருக்கக்கூடிய சொத்தை எப்பனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பணமா மாத்திக்கலாம். அதுதான் என்னது? லிக்விடிட்டி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அப்ப மணி கிவ்ஸ் லிக்விடிட்டி டு கேபிட்டல் அப்படின்னா நம்ம கிட்ட ஏதாவது ஒரு சொத்து இருக்கு, இப்போ ஏதாவது லேண்ட் இருக்கு அப்படின்னா எப்பனாலும் நம்ம அதை வித்து என்ன பண்ணிக்கலாம்? பணமா மாத்திக்கலாம். இதுதான் என்னது? அதர் ஃபங்க்ஷனுக்கு கீழே வரக்கூடியது. சோ இப்ப ஃபங்க்ஷன் 4 ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது வேல்யூ ஆஃப் மணி, பணத்தின் மதிப்பு. பணத்தின் மதிப்பு அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையும்? நம்ம கிட்ட இருக்க பணம் அப்படிங்கிறத வச்சு எவ்வளவு பொருள் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னது? வேல்யூ ஆஃப் மணி, அதாவது பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி அப்படிங்கிறது.
இது எதை பொறுத்து டிசைட் பண்றாங்க அப்படின்னா பிரைஸ் லெவல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இப்ப இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ நம்ம கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா இந்த ஷர்ட்டோட விலை 500. நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? 1000 ரூபாய் இருக்கு. அப்ப வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறது பர்ச்சேசிங் பவர், வாங்கும் திறன் தானே. அப்போ இந்த 1000 ரூபாய் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2 ஷர்ட் வாங்கிக்கலாம். அப்ப நம்ம கிட்ட வாங்கும் திறன் அப்படிங்கிறது 2 இருக்கு. இது இந்த பிரைஸ் லெவல், இந்த ஷர்ட்டோட விலை 1000 ரூபாய் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளோட வாங்கும் திறன் அப்படிங்கிறது என்ன ஆயிரும்? கம்மி ஆயிரும். ஏன்னா 2 ஷர்ட் வாங்குறதுல நம்மளால என்னதான் வாங்க முடியும்? 1 தான் வாங்க முடியும். இப்ப என்ன சொல்றாங்க? பிரைஸோட லெவல் வந்து கூடுச்சு அப்படின்னா மணி வாங்கும் திறன் வந்து என்ன ஆகும்? கம்மியா தான் இருக்கும். இதுதான் இங்க குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க? ரிலேஷன் பிட்வீன் த வேல்யூ ஆஃப் மணி அண்ட் பிரைஸ் லெவல் இஸ் அன் இன்வர்ஸ் ஒன். அதாவது தலைகீழ், எதிர்மறையா இருக்கும். பணத்தின் மதிப்பும் விலை அளவும் எதிர்மறை தொடர்புடையது அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. அப்ப வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறது என்னது? வாங்கும் திறன். நம்ம கிட்ட இருக்கிற மணியை வச்சு எவ்வளவு நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறது. அப்ப எப்போ நம்ம வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிற வேர்டை பார்த்தாலும் நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வர்றது என்னதான் இருக்கணும்? பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கறதா ஞாபகம் வரணும். ஓகே, இது தெளிவா புரிஞ்சுக்கும். இப்ப வேல்யூ ஆஃப் மணியை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி, இன்னொன்னு எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி. இப்ப இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி, பணத்தின் அக மதிப்பு அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே ஏதாவது ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ எவ்வளவு வாங்கும் திறன் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி. எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கறத ஃபாரின் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பண்டம் மற்றும் பணிகளை வாங்கக்கூடிய சக்தி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத குறிப்பிடுறதுதான் பணத்தின் புற மதிப்பு, எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், நேச்சர் ஆஃப் மணி. பணத்தின் தன்மைய 2-3 பேர் வந்து 2-3 எக்கனாமிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இவர் ஸ்டோர்ஸ்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பணம் அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிறது நம்மளால வரையறுத்து கூற முடியாது. ஏன்னா பணத்துக்கான ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது 1 இல்ல 2 இல்ல 3 ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. யூனிட் ஆஃப் அக்கௌண்ட். யூனிட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னா கணக்கீட்டின் அலகு. இன்னொன்னு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. அதாவது பணத்தை வந்து ஒண்ணு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, ஃபியூச்சர்ல அது எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். யூனிட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னா அந்த ஏதாவது ஒரு பொருளை மதிப்பிடுறதுக்கு எதுதான் யூஸ் ஆகுது? மணி அப்படிங்கிறது தான் யூஸ் ஆகுது. சோ இப்படி எல்லாம் இருக்கிறதுனால மணியை நம்ம இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது வரையறுத்து கூற முடியாது அப்படின்னு சொல்றாரு ஸ்டோவிஸ்கி. நெக்ஸ்ட், சர் ஜான் விக்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா மணி இஸ் டிஃபைன்ட் பை இஸ் ஃபங்க்ஷன். எனிதிங் இஸ் மணி விச் இஸ் யூஸ்ட் அஸ் மணி. அதாவது நம்ம மணி அப்படிங்கிறது ஒரு பணத்தால் அப்படிங்கிறது தான் மணி அப்படிங்கிறது கிடையாது. பணத்தோட ஃபங்க்ஷன், பணிகளை எதெல்லாம் செய்தோ அது எல்லாமே பணி, அது எல்லாமே மணி அப்படிங்கிறதா யாரு குறிப்பிட்டாரு? சர் ஜான் விக்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்டாரு. நெக்ஸ்ட், மணி இஸ் வாட் மணி டஸ். பணம் எதை செய்ய வல்லதோ அதுவே பணம். இவர வாக்குற என்னதான் சொல்றாரு? சார் ஜான் விக்ஸ் என்ன சொல்றாங்களோ அதே தான் இவரும் குறிப்பிடுறாரு. இப்போ சம் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்றாங்க? எனிதிங் விச் ஸ்டேட் டிக்ளேர் அஸ் மணி அஸ் இஸ் மணி. அதாவது லீகலா கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க? இந்த மாதிரி நோட்ஸையும் காயின்ஸையும் தான் பிரிண்ட் பண்றாங்க. சோ இதுதான் மணி அப்படின்னு சொல்லி அவர் என்ன லீகலா இதுதான் மணி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. அதான் நம்ம பணமாவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த இப்போ ரீசன்ட் டேஸ்ல நம்ம செக்கா கொடுத்தாலும் சரி, இல்ல டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அப்படிங்கறது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் என்னது? இது வந்து லீகல் கிடையாது. லீகல் கிடையாதுன்னா பணம் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லலைனாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அது எல்லாத்தையுமே பணமா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்ப இதுவும் என்னது? பணம் வந்து எதெல்லாம் வந்து மணியோட வேலையை செய்தோ அது எல்லாமே பணம் அப்படின்னு எல்லா எக்கனாமிஸ்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பதிவை தான் குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட், சப்ளை ஆஃப் மணி, பண அளிப்பு. பண அளிப்பு அப்படிங்கிறது நம்மளோட பொருளாதாரத்துல மொத்தமா எவ்வளவு மணி இருக்கு அப்படிங்கிறது தான் மணி சப்ளை, பண அளிப்பு அப்படிங்கிறது. அதாவது குறிப்பிட்ட காலத்துல எவ்வளவு மணி வந்து இந்த பொருளாதாரத்துல நம்ம கண்ட்ரியில புழக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்றதுதான் சப்ளை ஆஃப் மணி அப்படிங்கிறது. இது எதை வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் லெவல், விலைவாசியையும் இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி விகிதத்தையும் நிர்ணயிக்கிறது எதுதான்? மணி சப்ளை. இப்ப நிறைய மணி வந்து புழக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? மக்களால எல்லா பொருளையும் எல்லாராலையும் வாங்க முடியும். அதனால என்ன பண்ணுவாங்க? பிரைஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது என்ன ஆகும்? இன்ஃபிளேஷன், பண வீக்கத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். இது மணி சப்ளை கம்மியா இருந்துச்சு அப்படின்னா விலைவாசி எல்லாத்தையுமே குறைச்சிருவாங்க. அப்படின்னா தானே மக்களால பொருளை வாங்க முடியும். அது டீஃபிளேஷன்ல கொண்டு போய் விட்டுரும். இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மணி சப்ளை புழக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா
கண்டிப்பா பேங்க் கிட்டே என்ன பண்ணுவோம், நிறைய மணி இருக்கும். அப்ப எல்லா மக்களும் போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருந்து வாங்குவாங்க. அதாவது பேங்க் கிட்ட குடுக்கறதுக்கு நிறைய பணம் இருக்கிறதுனால வட்டி விகிதத்தை என்ன பண்ணுவாங்க, கம்மியா தான் நிர்ணயிப்பாங்க. இது மணி சப்ளை ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் அவங்க மக்கள் கேட்க நேரம்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மக்கள் யாரும் போய் என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரமா போய் பேங்க் கிட்ட போய் லோன் அப்படிங்கறத போய் கேட்டு நிக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து தானே நம்ம லோன் அப்படிங்கறத வாங்குவோம். அதனால அந்த டைம்ல என்ன பண்ணிடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹையா பிக்ஸ் பண்ணிடுவாங்க. சோ இது உங்களுக்கு இந்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மணி சப்ளை அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் மீனிங் ஆஃப் மணி சப்ளை. அதாவது காயின்ஸ் அப்படிங்கறத யாரு பிரிண்ட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பிரிண்ட் பண்றாங்க. ஆனா கரன்சி எல்லாத்தையும் பிரிண்ட் பண்றது யாரு, ஆர்பிஐ. இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். காயின்ஸ் எல்லாத்தையும் காயினேஜ் ஆக்ட் 2011 மூலமா யாருதான் அச்சிடுறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதே இது கரன்சி நோட், நம்ம ரூபா நோட் எல்லாம் இருக்குல்ல, அதை யாரு இஷ்யூ பண்றா, ஆர்பிஐ இஷ்யூ பண்றாங்க. எந்த ஆக்ட் மூலமா, ஆர்பிஐ ஆக்ட் 1934. இதுல ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா, 1 ரூபி நோட்டை மட்டும், முன்னாடி 1 ரூபி நோட் உண்டுல, அதை இஷ்யூ பண்ணது யாரு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ கிடையாது. இந்த ஆர்பிஐ தான் எல்லா ரூபா நோட்டையும் என்ன பண்றாங்க, அச்சிட்டு வெளியிடுறாங்க. ஆனா 1 ரூபா நோட்டை மட்டும் யார் அச்சிடல, ஆர்பிஐ அச்சிடல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அச்சிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்ப சொல்லக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்க அமௌண்ட் மட்டும் கிடையாது. நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட்லயே நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்துதான் என்னது, மணி சப்ளை அப்படிங்கிறது கீழே நம்ம கால்குலேட் பண்றோம். இந்த கரன்சி நோட்டா இருக்குல்ல, நம்ம அதை என்ன சொல்றோம், ஃபியாட் மணி அப்படின்னு, லீகல் டெண்டர் அப்படிங்கிறோம். லீகல் டெண்டர் அப்படிங்கறது நம்ம அரசாங்கத்தால இதுதான் மணி, எது அந்த கரன்சி நோட்டு தான் மணி அப்படிங்கிறது லீகலா சொல்லியிருக்கிறதுனால அது லீகல் டெண்டர் அப்படின்னா ஃபியாட் மணி அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த மணி சப்ளைய நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா இந்த 4 வேரியபிள வச்சுதான், M1, M2, M3, M4. இப்ப M1 அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கக்கூடிய கரன்சி. கரன்சி அப்படின்னா நோட்டு, ரூபாய் நோட்டு, அப்புறம் காயின், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த காயின், அப்புறம் டிமாண்ட் டெபாசிட். பேங்க்ல நம்ம டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னா எப்போ நமக்கு தேவையோ அப்ப எடுத்துக்கலாம். சோ இது எல்லாமே M1 குள்ள வச்சிருக்காங்க. இப்ப M2 அப்படிங்கிறது இந்த அமௌண்ட் எல்லாமே பிளஸ் நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங் டெபாசிட். சேவிங் டெபாசிட்னா எப்ப நம்ம பேங்க்ல மாதிரி தான், எப்ப அமௌண்ட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது எல்லாமே எதுக்குள்ள வச்சிருக்காங்க, M2 கேட்டகரியில வச்சிருக்காங்க. இப்ப M3ல M2 பிளஸ் டைம் டெபாசிட். டைம் டெபாசிட் எல்லா பேங்க்லயும், கோஆபரேட் பேங்க்லயும் டைம் டெபாசிட்லயும் வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட். அதாவது டைம் டெபாசிட் அப்படிங்கிறது என்னது, நம்ம அந்த குறிப்பிட்ட டைம், அதாவது பிக்சட் டெபாசிட் மாதிரி குறிப்பிட்ட அந்த கால அளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அமௌண்ட்டை நம்ம எடுக்க முடியும். அதே இது டிமாண்ட் டெபாசிட் தான் எப்பப்போ நம்ம மணி தேவையோ அப்பப்போ எடுத்துக்கலாம். அப்போ M4 அப்படிங்கிறது இந்த M3 பிளஸ் போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம டோட்டல் டெபாசிட். அந்த டோட்டல் டெபாசிட்ல நம்ம வச்சிருக்கிறது என்ன பண்ண முடியாது, அந்த குறிப்பிட்ட கால அளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். சோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த M1, M2 நேரோ மணி, குறுகிய பணம். அதாவது நம்ம கையிலேயே இருக்கும், எப்பனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த M3, M4 பிராட் மணி. எதுக்காக இது ரெண்டு நம்ம எப்பனாலும் எடுத்துக்கலாம், கரன்சி காய்ங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. என்னோட டிமாண்ட் டெபாசிட்ங்கிறது பேங்க்ல இருக்கு, சோ எப்ப வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ்லயும் சேவிங் டெபாசிட்ல தான் போட்டிருக்கோம், அதுவும் நம்ம எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். சோ இது என்னது, அதனாலதான் இது ரெண்டும் என்ன சொல்றாங்க, நேரோ மணி, குறுகிய பணம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த குறிப்பிட்ட கால அளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, பிராட் மணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாளோட லிக்விடிட்டி, நீர்மை தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதாவது நீர்மை தன்மை அப்படின்னா என்ன, நம்ம இருக்கக்கூடியத எவ்வளவு சீக்கிரமா மணியா மாத்த முடியுமோ அதுதான் என்னது, லிக்விடிட்டி, நீர்மை தன்மை அப்படிங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் M1 தான் எப்பவுமே என்ன பண்ண முடியும், மோஸ்ட் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும், எப்பனாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம், அப்படிதானே. ஏன்னா அதுல என்னெல்லாம் இருக்கு, கரன்சி, காயின், அதுக்கப்புறம் டிமாண்ட் டெபாசிட்ல போட்டு வச்ச அமௌண்ட் தான் இருக்கு. ஸோ எப்பனாலும் நம்ம கைக்கு அது பணமா வந்துடும். அதுக்கு அடுத்து M2, அடுத்து M3. லீஸ்ட் லிக்விடிட்டி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா M4. ஏன்னா இது எல்லாமே என்ன பண்ண முடியாது, நம்ம அந்த குறிப்பிட்ட கால அளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே எடுக்க முடியும். சோ அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ண முடியாது, நம்மளால பணமா மாத்த முடியாது. அப்படிங்கிறதுனாலதான் லிக்விடிட்டி அப்படிங்கிறது M1, M2, M3, M4 அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. ஓகே, நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை. பண அளிப்பினை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு இந்த 4 இது கொடுத்திருக்காங்க. என்னெல்லாம், கரன்சி டெபாசிட் ரேஷியோ, ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இந்த 4ஐயும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கரன்சி டெபாசிட் ரேஷியோ.
ரொக்க வைப்பு விகிதம் இந்த பேரிலே இருக்கு. கரன்சி டெபாசிட் ரேஷியோ அப்படின்னா என்ன பண்றாங்க, பீப்புள் கொஞ்சம் அமௌண்ட் அவங்க கையில வச்சிருக்காங்க, கொஞ்சம் அமௌண்ட பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுறாங்க. சோ இதுக்கான விகிதம் என்ன அப்படிங்கிறது தான் என்னது, சிடிஆர், கரன்சி டெபாசிட் ரேஷியோ. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரன்சி ஹெல்டு பை பப்ளிக் பை பேங்க் டெபாசிட். நம்ம புக்ல இந்த ஃபார்முலா கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த சென்டென்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப சிடிஆர் அப்படிங்கிறது எதுக்கான ரேஷியோ, எவ்வளவு பப்ளிக் அவங்க கையில வச்சிருக்காங்க, எவ்வளவு இதை பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அந்த விகிதம் தான் ரொக்க வைப்பு விகிதம் அப்படிங்கிறது. சோ இதுக்கான தாக்கம் எப்படி, இது எப்படி மணி சப்ளைக்கு தீர்மானிக்கக்கூடிய காரணிகளா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நம்ம புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஹையர் சிடிஆர்னா என்ன அர்த்தம், மக்கள் அவங்க கையில நிறைய பணத்தை வச்சிருப்பாங்க, பேங்க்ல கொஞ்சமா தான் டெபாசிட் பண்ணிருப்பாங்க. அப்படி பண்ணிருக்கும் போது என்ன பண்ண முடியும், பேங்கால கிரெடிட் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். அப்படி கொஞ்சம் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல மணி சப்ளை எப்படிதான் இருக்கும், கம்மியா தான் இருக்கும். இதே இது லோவர் சிடிஆர் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், மக்கள் எல்லாருமே பேங்க்ல கொண்டு போய் நிறைய பணத்தை டெபாசிட் பண்ணிருக்காங்க. அப்படி பேங்க்ல நிறைய பணத்தை டெபாசிட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா பேங்கால நிறைய கடனை கொடுக்க முடியும், அது மூலமா பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இப்படிதான் சிடிஆர் அப்படிங்கிறது பண அளிப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணியா இருக்கு. நெக்ஸ்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ரொக்க இருப்பு விகிதம். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா, ரிசர்வ்னா என்னது, ஒரு இடத்துல ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. அதாவது fraction of the deposit that the bank must keep with RBI. ஆர்பிஐல எல்லா பேங்க்கும் கொஞ்சம் அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க, ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆர்பிஐக்குன்னு அதாவது ஒரு ரேஷியோ பிக்ஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா எல்லா பேங்க்கும் அந்த பெர்சன்டேஜ் என்ன பண்ணணும், எவ்வளவு அமௌண்ட் அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காங்களோ அதுல இருந்து அவங்க ஒரு பெர்சன்டேஜ் சொல்லிருப்பாங்க. அந்த பெர்சன்டேஜ் அமௌண்ட்டை ஆர்பிஐல என்ன பண்ணி வச்சிடணும், ரிசர்வ் பண்ணி வச்சிடணும். இப்போ ஒரு 1000 rupees டெபாசிட் பண்றோம், 1000 crore வச்சுக்கலாம். 1000 crore ஒரு பேங்க்ல இருக்கு அப்படின்னா, இப்ப சிஆர்ஆரோட ரேட் 4% அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா 40 crore நம்ம என்ன பண்ணிருந்தோம், ஆர்பிஐல ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு மீதி எவ்வளவுதான் அந்த பேங்க்ல இருக்கும், 960 crore தான் அவங்க கையில இருக்கும். சோ இதுதான் என்னது, சிஆர்ஆர் ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. எங்க ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம், ஆர்பிஐல. அதுக்குன்னு ஒரு ரேட்டை அவங்க பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. 4% அப்படின்னா மொத்தம் அந்த பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுல 4% மட்டும் ஆர்பிஐக்கு கொடுத்துட்டு மீதி அமௌண்ட்டை தான் அவங்க யூஸ் பண்ணணும். இதுதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது. இது எப்படி மணி சப்ளைக்கு இம்பாக்ட் ஆகுது, ஹை சிஆர்ஆர் அப்படின்னா என்ன பண்ணும், பேங்கால என்ன பண்ண முடியாது, நிறைய கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணிருவாங்க, பாதி அமௌண்ட் ஆர்பிஐல ரிசர்வ் பண்ணி வச்சிருவாங்க. சோ மணி சப்ளை அப்படிங்கறத சுருங்கிடும். அதே இது லோ சிஆர்ஆர் அப்படின்னா பேங்க்ல நிறைய இருக்கும் அவங்க கையில. ஏன்னா சிஆர்ஆரோட பெர்சன்டேஜ் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், ஆர்பிஐட்ட கொஞ்சமா தான் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க, மீதி அமௌண்ட் ஃபுல்லா யார்கிட்டதான் இருக்கும், பேங்க் கிட்ட தான் இருக்கும். அவங்களால நிறைய அமௌண்ட் கொடுக்க முடியும். சோ மணி சப்ளை என்ன பண்ணிடும், அதிகரிக்கும். இப்படிதான் இம்பாக்ட் ஆகுது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ ரொக்க இருப்பு வைப்பு விகிதம். இதுல ரிசர்வ் மணி, மொத்த வைப்புகள் அப்படிங்கிறதுக்கு கீழே எது எதெல்லாம் வரும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒன்னு வால்ட் கேஷ். வால்ட் கேஷ் அப்படிங்கிறது வங்கி அவங்களோட லாக்கர்ல வச்சிருப்பாங்கல்ல அந்த அமௌண்ட், பிளஸ் ஏடிஎம்ல கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருப்பாங்கல்ல, இது எல்லாமே வால்ட் கேஷ் கீழே தான் வரும். பிளஸ் கொஞ்சம் அமௌண்ட் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஆர்பிஐல டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இது எல்லாமே எது கீழே தான் வரும், ரிசர்வ் மணிக்கு கீழே தான் வரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ அந்த பேங்க்ல ஒரு 1000 கோடி இருக்கு அப்படின்னா, இப்ப வால்ட் கேஷ் அப்படிங்கிறது 10 கோடி அவங்களோட லாக்கர்ல பிளஸ் ஏடிஎம்ல எல்லாம் சேர்த்து 10 கோடி இருக்கு. பிளஸ் நம்ம ஆர்பிஐல எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்காங்க, ஒரு 40 கோடி டெபாசிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அப்ப மொத்தம் எவ்வளவு அவங்க இது பண்ணி வச்சிருப்பாங்க, 50 ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. 50 crore ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. டோட்டல் டெபாசிட் எவ்வளவு, 1000 crore டெபாசிட் ஆயிருக்கு. சோ அவங்களோட பெர்சன்டேஜ் எவ்வளவு, 5%. அப்ப 5% என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இதுல ரிசர்வ் அப்படிங்கிறது என்னதுலாம், வால்ட் கேஷ் பிளஸ் ஆர்பிஐ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது ஆர்பிஐ கிட்ட நம்ம கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம்ல அது மட்டும். அதே இது ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது வால்ட் கேஷ் பிளஸ் ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணிருக்க அமௌண்ட் எல்லாமே சேர்த்துதான் நம்ம என்ன சொல்றோம், ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது. சோ இதுவும் சேம் அதே மாதிரி தான். ஹையர் ஆர்டிஆர் இருந்துச்சு அப்படின்னா மணி சப்ளை கம்மியாகும், லோயர் ஆர்டிஆர் அப்படின்னா மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். சேம் அதே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அதாவது சட்டப்படியான நீர்மை விகிதம்.
இது நம்ம கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது ஆர்பிஐல கொஞ்சம் பெர்சன்டேஜ் நம்ம என்ன பண்றோம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி அந்த பேங்க்குள்ளேயே என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, கொஞ்சம் அமௌண்ட்டை ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் என்னது ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 1000 டெபாசிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 20% SLR ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னா என்ன பண்ணிடுறாங்க, 200 crore அவங்க எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது அதாவது நம்ம அங்க என்ன பார்த்தோம், கேஷ் டெபாசிட் ரேஷியோல கேஷா மட்டும்தான் டெபாசிட் பண்ணி வைக்க முடியும். ஆனா இந்த SLRல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதாவது பாண்ட், ட்ரெஷரி பில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வச்சுக்கலாம். அதுக்காக அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணிடுறாங்க 20% அவங்க ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனா கேஷ் டெபாசிட் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐல அவங்க ரிசர்வ் பண்ணி வைக்கிறதோட சரி, கேஷ் மட்டும் தான் ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டோ வேற எதுவுமே வரப்போறது கிடையாது. ஆனா இந்த SLR பொறுத்த வரைக்கும் அவங்க 20% ஒரு கேஷாவோ இல்லைன்னா ட்ரெஷரி பில்லாவோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுல அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிடணும். இதே இந்த SLR அவங்க ஸ்பெண்ட் இந்த ட்ரெஷரி பில் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். சோ இதுதான் கேஷ் டெபாசிட் ரேஷியோக்கும் SLRக்கும் டிஃபரன்ஸ். எதுக்காக இந்த லிக்விடிட்டின்னு சொல்றாங்க, ஏன்னா இந்த அசெட் அப்படிங்கிறது எப்பனாலும் அவங்க வித்துட்டு என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் பணமா வாங்கிக்கலாம் திருப்பி. அதனாலதான் இது எனக்கு SLR ஸ்டாட்டுட்டரி லிக்விட் ரேஷியோ. சோ இதுக்கான இம்பாக்ட் சேம். இந்த ரெண்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இம்பாக்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ இவ்வளவுதான் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் மணி சப்ளை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் குவான்டிட்டி தியரிஸ் ஆஃப் மணி. இது ரெண்டு இதை ரிலேஷன் பண்ணி சொல்லுது. என்னெல்லாம் அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் மணி அண்ட் வேல்யூ ஆஃப் மணி. இது ரெண்டுக்கான ரிலேஷன்ஷிப்பை குறிப்பிடுறது தான் இந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி அப்படிங்கிறது. அதாவது பணத்தின் அளவிற்கும் பணத்தின் மதிப்பிற்கும் இடையேயான தொடர்பினை குறிப்பிடுறதா எனது பண அளவு கோட்பாடு அப்படிங்கிறது. இது வந்து ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு ஃபிஷர்ஸ் டிரான்சாக்ஷன் அப்ரோச், இன்னொன்னு கேம்பிரிட்ஜ் கேஷ் பேலன்ஸ் அப்ரோச். பண அளவு கோட்பாடு, இன்னொன்னு ரொக்க இருப்பு அணுகுமுறை கோட்பாடு. இந்த நேம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிரான்சாக்ஷன் அப்படின்னா எப்படி பண பரிவர்த்தனை பண்றோம், அதை பேஸ் பண்ணி என்ன சொல்றாங்க இந்த தியரியா சொல்லுவாங்க. இது கேம்பிரிட்ஜ் கேஷ் பேலன்ஸ் அப்ரோச் அப்படின்னா நம்ம டிரான்சாக்ஷன் போக நம்ம கையில கொஞ்சம் பேலன்ஸ் வச்சிருப்போம்ல, அதை பேஸ் பண்ணி இந்த தியரியை சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபிஷர்ஸ் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி. இந்த குவான்டிட்டி ஆஃப் தியரி ஆஃப் மணி அப்படிங்கறத முத யாரு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இட்டாலியன் எக்கனாமிஸ்டான டாவன்ஷிட். அவர் தான் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு 1588ல. ஆனா அப்ப பெருசா மக்கள் கிட்ட இந்த கோட்பாடு போய் பெருசா சேர்ந்திருக்காது. யாரால இது மக்கள் கிட்ட போய் சென்றடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் எக்கனாமிஸ்டான இர்விங் ஃபிஷர். அவர் ஒரு புக் எழுதியிருப்பாரு, பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி, பணத்தின் வாங்கும் சக்தி அப்படிங்கறத 1911ல எழுதியிருப்பாரு. அது மூலமா தான் இந்த கான்செப்ட் மக்கள் கிட்ட பெருமளவுல போய் சென்றடையும் அப்படிங்க நம்மளோட புக்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஈக்குவேஷன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா MV = PT, ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்றத்திற்கான சமன்பாடு. இதுல M அப்படிங்கிறது மணி சப்ளை, அதாவது மொத்த பண அளவு. V அப்படிங்கிறது வெலாசிட்டி, அதாவது பணத்தின் சுழற்சி வேகம், எந்த அளவுக்கு மணி ஒருவர் கையில இருந்து இன்னொரு கையில மாறி போகுது அப்படிங்கறது V வெலாசிட்டி அப்படிங்கிறது. P அப்படிங்கிறது பிரைஸ், அதாவது விலைவாசி. T அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன், வணிகத்தின் அளவு. சோ இது நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். MV = PT. M அப்படிங்கிறது என்னது, மணி சப்ளை. மணி சப்ளை எவ்வளவு இருக்கு, 1500. அந்த 1500 4 பேர்கிட்ட சுத்தி வருது. அதனாலதான் V அப்படிங்கிறது என்னது 4 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப டோட்டலா 6000. இது ஒரு சின்ன அந்த வில்லேஜ் மார்க்கெட்டுக்குள்ள எக்ஸாம்பிளா நம்ம எடுத்து பாக்குறோம். அந்த 4 பேர்கிட்ட எப்படி சுத்தி வருது அப்படிங்கறதையும் நீங்க லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மர் கிட்ட அரிசி இருக்கு, அது 1500 ரூபாய் கொடுத்து ஒருத்தர் வாங்குறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் இவரு 1500 அப்படிங்கிறது ஃபார்மர் கிட்டதான் இருக்கு. அப்ப ஃபார்மர் என்ன பண்றாங்க, அந்த 1500 ரூபாய் கொடுத்து ஷர்ட் அப்படிங்கிறத வாங்குறாங்க. அப்ப இது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றாங்க. செகண்ட் ஷர்ட் அப்படிங்கிறத வாங்குறாங்க. இப்ப ஷர்ட் என்ன பண்றாங்க, ஷூ அப்படிங்கிறத வாங்குறாங்க. அப்ப ஷூ செல்லர் என்ன பண்றாரு, அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காரு, அந்த 1500 ரூபாய் அப்படிங்கிறத அவர்கிட்ட கொடுத்து அரிசி அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. அப்போ இது எத்தனை வாட்டி யூஸ் ஆயிருக்கு, இந்த 1500 அப்படிங்கறது 4 வாட்டி யூஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் நம்ம என்ன போட்டிருக்கோம், இங்க 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்ப 6000 அப்படிங்கிறது இப்படிதானே வந்திருக்கு. சோ அந்த P × T அப்படிங்கறது எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அந்த அரிசியோட விலை, ஷர்ட்டோட விலை, ஷூவோட விலை, இது பிளஸ் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கறது அந்த பிரைஸ் பிளஸ் குவான்டிட்டி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வருது.
அப்படி பண்ணும்போது எவ்வளவு வரும்? 6000 அப்படிங்கிறது வரும். இப்ப இந்த MV ஈக்குவல் டு பிடி, அதாவது எவ்வளவு மணி வந்து புழக்கத்துல இருக்கு, அது எத்தனை பேர்கிட்ட இருக்கு, அதுவும் அந்த எவ்வளவு பொருள் வாங்குறோம், அத விக்கிறோம் வாங்குறோம் அப்படிங்கிறதோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறதா என்ன சொல்றாரு? டிரான்சாக்ஷன் அப்ரோச் கேஷ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஈக்குவேஷன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சோ MV அப்படிங்கிறது சப்ளை ஆஃப் மணி, பிடி அப்படிங்கிறது என்னது? டிமாண்ட் ஃபார் மணி. டிமாண்ட் ஃபார் மணி அப்படிங்கிறது எவ்வளவு பொருள் அவங்க வாங்குறாங்க, அந்த மொத்தமா இருக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளவு வாங்குறாங்க விக்கிறாங்க அப்படிங்கறதுதான் பிடி. MV அப்படிங்கிறது என்னது? எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் மணி இருக்கு அப்படிங்கிறது. குவான்டிட்டி ஆஃப் மணி அப்படிங்கிறது அந்த மணி எத்தனை வாட்டி சுத்தி வருது அதையும் கால்குலேட் பண்ணாதான் மொத்த பணத்தோட அளவு, சப்ளை ஆஃப் மணி என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ அதுதான் என்னது? MV ஈக்குவல் டு பிடி அப்படிங்கிறது. இதுதான் என்ன சொல்றாங்க? கேஷ் டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷன், ரொக்க பரிமாற்ற சமன்பாடு. இப்போ P ஈக்குவல் டு MV பை T இருக்கு. அப்போ பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது எதை பொறுத்துதான் டிசைட் பண்றாங்க? இந்த மணி சப்ளையை பொறுத்துதான் டிசைட் பண்றாங்க. இப்போ Vயும் Tயும் நம்ம கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம். அதாவது 4 வாட்டி தான் சுழற்சி ஆகுது. அதே மாதிரி குட்ஸும் எவ்வளவுதான் இருக்கு? 400 குட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல எவ்வளவு இருக்கு? 1500 தான் இருக்கு. அப்ப 4 டைம் சுழற்சி ஆகுனா எவ்வளவு? 6000 இருக்கு. இங்க இது 3000 இருக்கு. அதே மாதிரி 4 வாட்டி சுற்றி வருது அப்படின்னா இப்ப MV அப்படிங்கிறது 12000. இப்ப குட்ஸ் அப்படிங்கிறது அதே அமௌண்ட் தான் இருக்கு. ஆனா மணி சப்ளை அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க? பிரைஸ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம முன்னவே பார்த்தோம். சோ அதனாலதான் பிரைஸ் அப்படிங்கிறது அப்ப எதை வச்சுதான் டிசைட் பண்றாங்க? இதை வச்சுதான் டிசைட் பண்றாங்க. அதாவது டிரான்சாக்சன் நடக்கிறத பொறுத்துதான் டிசைட் பண்றாங்க அப்படிங்கறதான் இங்க குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட், இப்போ P ஈக்குவல் டு MV பை T அப்படிங்கிறது எதை வச்சுதான் சொல்றோம்? இந்த கரன்சி மணியை வச்சு மட்டும்தான் இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்றாங்க. பட் இப்ப நம்ம இது மட்டுமா யூஸ் பண்றோம்? இல்ல, டிஜிட்டலைஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பேங்க்ல என்ன பண்றோம்? இந்த மாதிரி டிரான்சாக்சன் அப்படிங்கறத வச்சிருக்கோம். சோ அதுக்காக தான் இந்த ஈக்குவேஷனை என்ன பண்றாங்க? இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. M1 V1 அப்படிங்கறத எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்காங்க. இந்த M1 V1 அப்படிங்கிறது என்னது? இந்த மாதிரி மணியை வந்து நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கோம்ல, அது பிளஸ் அது எப்படி எல்லாம் சர்க்குலேஷன் ஆகுது அப்படிங்கறதையும் என்ன பண்ணிருக்காங்க? சேர்த்து இந்த ரிவர்ஸ் ஈக்குவேஷன்ல போட்டிருக்காங்க. ஓகே, இது நம்ம புக்ல கொடுக்கக்கூடிய ஒரு கிராஃப். அதாவது இதுல M அப்படிங்கிறது மணி, இங்க P அப்படிங்கிறது விலைவாசி. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க? மணி சப்ளை அதிகமாக பிரைஸோட வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம முன்னமே பார்த்தோம். அதே மாதிரி இந்த கிராஃப்ல என்ன சொல்றாங்க? மணியோட இதை இன்க்ரீஸ் ஆக அதோட வேல்யூ ஆஃப் மணினா என்னது? பணத்தோட மதிப்பு, அதாவது பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது கம்மி ஆகும். இதோட கான்செப்ட் எல்லாமே நம்ம முன்னாடி டீடைலா பார்த்தோம். அதேதான் எங்க கிராஃப்லயும் கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேம்பிரிட்ஜ் அப்ரோச். இது என்னது? கேஷ் பேலன்ஸ் அப்ரோச், ரொக்க இருப்பு அணுகுமுறை. இதையும் 2 பேர் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம்? ஒண்ணு மார்ஷல் ஈக்குவேஷன், இன்னொன்னு கெய்னஸ் ஈக்குவேஷன். இவங்க 2 பேர் சொன்னதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மார்ஷல் ஈக்குவேஷன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? M ஈக்குவல் டு KPY. இல்ல M அப்படிங்கிறது என்னது? மொத்த அளவு, குவான்டிட்டி ஆஃப் மணி. இல்ல Y அப்படிங்கறத அந்த மொத்த வருமானம் எவ்வளவு வருது அப்படிங்கிறது. P அப்படிங்கிறது பர்ச்சேசிங் பவர், அதாவது வேல்யூ ஆஃப் மணி. அதுல K அப்படிங்கிறது தான் எவ்வளவு மணி வந்து மக்கள் வந்து அவங்க கையில பேலன்ஸ், கேஷ் பேலன்ஸ் தானே பார்த்தோம். அவங்க கையில எவ்வளவு அமௌண்ட்டை வச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் இந்த K அப்படிங்கிறது. சோ இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இப்போ ரவி அப்படிங்கிற ஒருத்தவங்களோட இன்கம் வந்து 20,000 அப்படின்னா ஒரு 4000 என்ன பண்ணிடுறாங்க? அவங்க கிராசரிஸ், பெட்ரோல், எமர்ஜென்சின்னு சொல்லி கொஞ்சம் அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. பேங்க்ல ஒரு 6000 வச்சிருக்காங்க. 10,000 மாசம் நமக்கு கரண்ட் பில்லு, ரெண்ட் இதெல்லாம் எப்பவுமே வரக்கூடிய செலவு. அந்த மாதிரி 6000 பேங்க்ல சேவிங்ஸ் சொல்லி வச்சிடறாங்க. சோ மீதி எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 4000. அந்த 4000 வச்சுதான் அவங்க அந்த மந்த்துக்கான கிராசரிஸ், அது எமர்ஜென்சி அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா சேவ் பண்றதுக்காக அந்த M அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. சோ இதுல M அப்படிங்கறதா என்னது? கேஷ் பேலன்ஸ், டிமாண்ட் ஃபார் மணி. சோ இந்த டிமாண்ட் ஃபார் மணி அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பேலன்ஸ் எவ்வளவு வந்து பேங்க்ல சேவ் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ மார்ஷல் ஈக்குவேஷன் ஆஃப் மணியை வச்சு இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம சொல்லலாம். இந்த டோட்டல் இன்கம் எவ்வளவுன்னு பார்த்தோம்? 20,000 பார்த்தோம்ல, அதுதான் என்னது? P இன்டு Y அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கேஷ் பேலன்ஸ், மணி டிமாண்ட் எவ்வளவு இருக்கு? 4000. அதாவது அதான் M அப்படிங்கிறது. அப்போ K அப்படிங்கிறது என்னது? 0.2%. அந்த 20% அவங்க கிடைக்கக்கூடிய இன்கம்ல 20% அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அவங்க கையில பேலன்ஸா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த K அப்படிங்கிறது. இந்த 4000 அப்படிங்கிறது அவங்க எதை பொறுத்துதான் இது பண்ணுவாங்க? அப்போதைக்கு அந்த விலைவாசி எப்படி இருக்கோ அதை பொறுத்து அவங்க கையில அமௌண்ட் வச்சிருப்பாங்க.
மேபி விலைவாசி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கிராசரிஸ் எல்லாம் நிறைய கிராசரிக்கான செலவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சோ அவங்க 5,000 அந்த மாதிரி கையில வச்சுக்கிட்டு பேங்க்ல சேவ் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்க. சோ அதை பேஸ் பண்ணி தான் உங்க கையில இருக்க அந்த கேஷ் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். மணி, அதாவது அதுதான் என்னது மணி டிமாண்ட் அப்படிங்கிறது. ஓகே, இப்ப இதுல என்ன சொல்றாங்க, P = M/K × Y. இதுல P அப்படிங்கிறது என்னது பிரைஸ். இப்ப மணி சப்ளை அதிகமா இருந்து இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்ததுன்னா, இப்ப எக்ஸ்ட்ரா நீங்க பார்க்க வேண்டியது இதுதான். கேஷ் ஹோல்டிங் ஃபிராக்ஷன், கையில வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா பிரைஸ் என்ன ஆகும், கம்மியாகும் சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இப்போ கொஞ்சம் பேங்க்ல டெபாசிட் பண்ணாம அவங்க கையில அதிகமா வச்சிருந்தாங்க, கரன்சி டெபாசிட் ரேஷியோ கான்செப்ட்ல பார்த்தோம்ல, அந்த மாதிரி கையில வச்சிருந்தாங்க அப்படின்னா பிரைஸ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். இப்போ மார்ஷல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறது எதை பொறுத்து மட்டும் வந்து சேஞ்ச் ஆகுறது கிடையாது. அதாவது மணி சப்ளையை பொறுத்து மட்டும் இந்த பணத்தோட மதிப்பு, பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது வந்து டிசைட் ஆக போறது கிடையாது. இந்த K அப்படிங்கறத பொறுத்தும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி நம்ம ஃபிஷர்ஸ் பார்த்தோம்ல, அதுல அவர் என்ன சொல்றாரு, மணி சப்ளை பத்தி மட்டும் தானே சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து அந்த பர்ச்சேசிங் பவர், பிரைஸ் எல்லாத்தையுமே டிசைட் பண்றது மணி சப்ளை தான் அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. பட் மார்ஷல் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பீப்புள் கொஞ்சம் அமௌண்ட்டை கையில வச்சிருக்காங்கல்ல, அதுவும் வேல்யூ ஆஃப் மணியை தான், வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கறத இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. சோ இது வந்து நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஃபெஸ்டிவல் சீசன் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மக்கள் எல்லாரும் அவங்க கையில என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய அமௌண்ட்டை வச்சிருப்பாங்க. பேங்க்ல ரொம்ப சேவ் பண்ணி வைக்க மாட்டாங்க. என்ன ரீசன், ஏன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு ட்ரெஸ் அந்த மாதிரி நிறைய பர்ச்சேஸ் இருக்கும். சோ அப்படி வச்சிருக்கும் போது பிரைஸ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிரும். அதனாலதான் ஃபெஸ்டிவல் டைம்ல என்ன ஆகுது, பிரைஸ் அப்படிங்கிறது, விலைவாசி அப்படிங்கிறது அதிகமாகுது. இப்ப பேண்டமிக் டைம்ல என்ன பண்ணுவாங்க, மக்கள் அவங்க கையில மணி அப்படிங்கறத வச்சிருப்பாங்க. ஏன்னா எப்பனாலும் எமர்ஜென்சி டைம் வரலாம் அப்படிங்கிறதுனால அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணதுக்காக அவங்க கையில நிறைய அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி வைக்கிறதுனால பிரைஸ் என்ன ஆகுது, குறையுது. அந்த டைம்ல பிரைஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க, இந்த மாதிரி மக்கள் கையில கொஞ்சம் அமௌண்ட்டை சேமிச்சு வைக்கிறது மூலமாவும் பிரைஸ் அப்படிங்கிறது, அதுக்கான தாக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு குறிப்பிடுறாரு. இதுதான் கேஷ் பேலன்ஸ் அப்ரோச். மிச்சம் இருக்க பேலன்ஸ் தானே நம்ம கையில வச்சிருக்கோம், அது வந்து எப்படி இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது அப்படிங்கறத மார்ஷல் குறிப்பிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கெய்னஸ் ஈக்குவேஷன். இவங்க என்ன சொல்றாங்க, N = PK. N அப்படிங்கிறது டோட்டல் சப்ளை ஆஃப் மணி. P அப்படின்னா என்னது, ஜெனரல் பிரைஸ் லெவல். பிரைஸ் அப்படிங்கிறது, K அப்படிங்கிறது மக்கள் அவங்க கையில எவ்வளவு வச்சிருக்காங்களோ அந்த அமௌண்ட். கெய்ன்ஸ் ஈக்குவேஷனும் மார்ஷல் ஈக்குவேஷனும் கிட்டத்தட்ட சேம் தான். அங்க நம்ம KPY பார்த்தோம், இங்க KP அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சோ கெய்ன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கணும் அப்படிங்கறத யாரால வந்து டிசைட் பண்ண முடியாது, மானிட்டரி அத்தாரிட்டியால டிசைட் பண்ண முடியாது. மானிட்டரி அத்தாரிட்டி அப்படிங்கிறது யாரு, RBI. ஏன்னா இந்த மக்கள் கையில இருக்க பணம் அப்படிங்கிறது எதை தாக்கத்தை ஏற்படுத்து, விலைவாசியையும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் RBI-யால என்ன பண்ண முடியாது, மக்கள் கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கணும் அப்படிங்கறத எந்த விதமான இன்ஃபுளுயன்ஸும் பண்ண முடியாது. அப்ப எப்படி அவங்க பிரைஸ் லெவலையும் பர்ச்சேசிங் பவரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மொத்த குவான்டிட்டி ஆஃப் மணி இருக்குல்ல, அதை ரெகுலேட் பண்றது மூலமா பிரைஸ் லெவலையும் வேல்யூ ஆஃப் மணியையும் என்ன பண்ணலாம், ஸ்டேபிளா வச்சுக்கலாம் அப்படிங்கறதா சொல்றாங்க. சோ இதோட எக்ஸ்டெண்டட் ஈக்குவேஷன் என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி P × K + RK'. நம்ம அங்க மார்ஷல்ல பார்த்தோம்ல, கரன்சிக்கு மட்டும்தான் N = PK அப்படிங்கிறது பொருந்தும். இப்ப இங்க RK' அப்படிங்கிறது எதுக்கும் பொருந்தும், நம்ம கேஷா பேங்க்ல ரிசர்வ் பண்ணி வைக்கிறது பிளஸ் அது எப்படி டிரான்சாக்சன் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கும் இது பொருந்தும். சோ இப்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஃபிஷர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது மணி ஃப்ளோ, ஸ்பெண்டிங் சைட்ல இருந்து சொல்றாங்க. அதே இது கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது மணியை வந்து நம்ம எவ்வளவு சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கறதுல இருந்து சொல்றாங்க. சோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவா புரிஞ்சிருக்கும். இதோட பார்ட் 2 வீடியோ அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சிருச்சு. சோ நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ட் 3ல மானிட்டரி பாலிசினா என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.